அனுமன் தீர்த்தமும் கீழே பார்க்கறதுக்கு ஒரு ரம்யமான காட்சியா இருக்கு. நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டை எவ்வளோ ஃபேமஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அபயவர ஆஞ்சநேயரும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். மேலை மலை கீழே ஜலம் நடுவில் ஆஞ்சநேயர். அவருடைய நெஞ்சில சிவலிங்கமும் காலில் காலணிகளும் இடுப்புல கத்தி சொருகியும் ஒரு அற்புதமான அவதாரத்தை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய சில விதமான சிம்பிள்ஸ் மூலமா நமக்கு தெரியுது. தீர்த்தம்னாலே பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தில் வாழக்கூடிய மீன்கள் வந்து நம்ம முன்னோர்களுடைய சொரூபமாக நம்ம வணங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு ஐதீகம் இருக்கு. வானவில் ஒரிஜினல் நாட்டு சர்க்கரை, வானவில் பேரிச்சம்பழம் தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் உள்ள தொடர்பு எண்களை தொடர்பு கொள்ளவும். வணக்கம் திண்டுக்கல் ஜில்லா மக்களே. இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் ஜில்லால எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் மலைக்கோட்டையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அபயவரத ஆஞ்சநேயர் திருக்கோவிலினுடைய ஸ்தல புராணங்களை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டை எவ்வளோ ஃபேமஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அபயவர ஆஞ்சநேயரும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவர்கிட்ட வேண்டின வரங்கள் எல்லாமே கிடைக்குது. அவரை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் வரலாற்று சுவடுகளையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மளுடைய அபயவரத ஆஞ்சநேயர் விநாயகர் கோவிலினுடைய கீழ்த்தளத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா ராமலிங்க சுவாமி அடிகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதோஷ நாட்களில் ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடைபெறுது. அதை ஒட்டி பின்புறத்துல வேணுகோபாலருடைய சன்னதியும் அமைஞ்சிருக்குது. அவருக்கு விசேஷ நாட்கள்ல திருமஞ்சனத்தோட விசேஷ பூஜைகள் நடைபெறுது. அபயவரத ஆஞ்சநேயர் திருக்கோவில் திண்டுக்கல். இந்த இடத்துல இப்போ நம்ம படிக்கட்ட என்ட்ரன்ஸில் இருக்கோம். இந்த கோவிலினுடைய தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த பகுதியை ஆட்சி செஞ்சு வந்த ஒரு சிற்றரசர் ஆஞ்சநேயர் மேலே அதீத பக்தி வச்சுருந்தார். அவருக்கு ஆஞ்சநேயருக்கு ஒரு திருக்கோவில் கட்டணும் அப்படின்ற ஆசை இருந்தது. ஆனால் எந்த இடத்துல கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்ததுனால அவர் ரொம்ப வருத்தப்பட்டதாகவும் அவருடைய கனவுல ஆஞ்சநேயரே தோன்றி இந்த மலைக்கோட்டை பகுதியை காமிச்சிருக்காரு. அதனால தான் அந்த சிற்றரசர் இங்கே கோயில் எழுப்பி சிலை வடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. பொதுவாக ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகள், பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமைகள் தான் விசேஷமான நாட்கள்னு தெரியும். ஆனால் நம்ம திண்டுக்கல்ல மலைக்கோட்டையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அபயவரத ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை தான் ரொம்ப விசேஷமான நாள். இது எதனால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிவபெருமானுடைய மறு உருவமான தட்சணாமூர்த்திக்கு எப்போவுமே வியாழக்கிழமை தான் விசேஷம் இருக்கும். அதே மாதிரி இங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய அபயவரத ஆஞ்சநேயர் சிவனுடைய மறு உருவமாக வீற்றிருக்கிறாரு. அதனாலவே இவருக்கு வியாழக்கிழமைகள்ல சிறப்பான பூஜைகள் நடைபெறுது. ஸ்ரீ அருள்மிகு ஆஞ்சநேய பெருமாள் திருக்கோவில் மலை அடிவாரம் திண்டுக்கல். 1200 வருஷத்திற்கு முன்பு திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் ஆஞ்சநேயர் போருக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கே வந்தவர் ஆஞ்சநேயர் வென்று சுயமாய் மாறிவிட்டார். இது திண்டுக்கல்லில் வரப்பிரசாதி. நினைத்த காரியங்கள் நடக்கும். மேலை மலை கீழே ஜலம் நடுவில் ஆஞ்சநேயர்.
அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு இங்கு இடுப்பில் போருக்கு வந்து இங்கே இடுப்பில் கத்தி, காலில் செருப்பு போட்டுருக்கார், இடுப்பில் கத்தி, கையில் தாம்பரப்பு, ஒரு கையில் மணி. அதனால் இவருக்கு வந்து அபய வராத ஆஞ்சநேயர் என்று பெயர். இங்கு பெண்களுக்கு திருமணமாகாதவர்கள் 108 வெத்தலை மாலை கட்டி போட்டால் இங்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். சிரமங்கள், பிரச்சனைகள் எது இருந்தாலும், எது கஷ்டங்கள் இருந்தாலும் ஆஞ்சநேயரிடம் ஸ்ரீராம ஜெயம் மாலை கட்டி போட்டால் கண்டிப்பாக எந்த பிரார்த்தனை எதாக இருந்தாலும் ஜெயமாகும். இங்கு சனிக்கிழமைகளில் விசேஷம், சனிக்கிழமை, வியாழக்கிழமை. அதுபோக ஆஞ்சநேயருக்கு மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயருக்கு காலை அபிஷேகமும் மற்றும் தீபாரதியில் சிறப்பு பூஜைகள் நடக்கும். அமாவாசைகளிலும் அபிஷேகம், சிறப்பு பூஜைகள் நடக்கும். புரட்டாசி சனிக்கிழமை, ஆடி 18 அனுமன் ஜெயந்தி முக்கியமான விசேஷமாகும். அனுமன் ஜெயந்தி அன்று காலம்பரை அனுமானுக்கு 11 வகை அபிஷேகமும் அலங்காரமும் சிறப்பு அலங்காரமும், மாலை பூப்பந்தல் அலங்காரமும் சிறப்பு பழங்கள் அலங்காரம், வடைப்பந்தாலும் சிறப்பாக இங்கே நடைபெறும். அபயவரத ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா தை அமாவாசை அன்னைக்கும் இங்கே வந்து ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இங்கே வந்து வெற்றிலை மாலை, வடமாலை சாத்தி சாமிக்கு அலங்காரம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் தை அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு செந்தூர காப்பு அலங்காரம் செஞ்சு ஆஞ்சநேயரை பார்க்கக்கூடிய கோலம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பக்தர்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டு அவங்களுடைய நேர்த்திக்கடனை நிவர்த்தி செய்கிறாங்க. அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த வெற்றிலை மாலை சாத்துறது, வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்கிறது, வடமாலை சாத்துறது அவங்களுடைய நேர்த்தி கடனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஆஞ்சநேயர் தரிசிக்கும் போது தை மாதத்துலேயும் சரி, முக்கியமாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசைகளில் இங்கே வந்து ஆஞ்சநேயர் தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். இந்த ஆஞ்சநேயர் தீர்த்த கரையில் உட்காந்து அவங்களுடைய தாலி கயிறுகளை மாற்றுறாங்க. இந்த மாதிரி பல விசேஷங்கள் நம்மளுடைய அபயவரத ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அமைஞ்சிருக்குது. அபயவரத ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஒரு முக்கியமான விசேஷம் இருக்குது. அதாவது நம்மளுடைய பெருமாளானவர் ராம அவதாரம் எடுத்தப்போ ராமருக்கு சேவை செய்கிறதுக்காகவே சிவபெருமான் ஆஞ்சநேயராக உருவெடுத்த கதை உங்களுக்கு தெரியும். அப்படி உருவெடுத்தவர் தான் இங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய அபயவரத ஆஞ்சநேயர். இதனாலேயே அவருடைய நெஞ்சில் சிவலிங்கமும், காலில் காலணிகளும், இடுப்பில் கத்தி சொருகியும் ஒரு அற்புதமான அவதாரத்தை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்மளுடைய அபயவரத ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஆஞ்சநேயர் கோவில்களில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து தேங்காய் மட்டையில் வந்துட்டு மனசில் வேண்டிக்கிட்டு ஆஞ்சநேயருடைய வாளில் கட்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்மளுடைய ஆஞ்சநேயர் வாளில் வந்து இளநீருக்கு மேல் பகுதியில் நம்மளுடைய பெயர், நட்சத்திரம் இது எல்லாத்தையும் எழுதி அர்ச்சகர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா வாளில் கட்டி விடுவாங்க. எதனால் ஆஞ்சநேயருடைய வாளில் அந்த மாதிரி கட்டி விடுறாங்க அப்படின்னா, சீதைக்கு துன்பம் தந்தவங்க எல்லாத்தையும் தன்னுடைய வாளாலேயே மொத்த பேத்தையும் அழிச்சவர் அவர். அதே மாதிரி நம்மளுடைய கிரக தோஷ பலன்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவருடைய வாளில் நம்மளுடைய பெயர், நட்சத்திரம் போட்ட மாதிரி நம்ம அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம துன்பங்கள் எல்லாத்தையுமே எரிச்சிருவாரு அப்படிங்கிற சக்தி வாய்ந்த இந்த அபயவரத ஆஞ்சநேயருடைய திருக்கோவிலுடைய பல ஸ்தல புராணங்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். இங்க நம்மளுடைய அபயவரத ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் வந்திருக்க பக்தர்கள் கிட்ட கேட்போம். பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சனிக்கிழமை வந்து பொதுவாக நமக்கு பெருமாள் கோயில்கள், ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து பக்தர்கள் கூட்டம் அலைமோதும், அனைவருக்கும் ரொம்ப பிரசித்தியான ஒரு நாள் அது. அதை எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானுக்கு ஒரு அவப்பெயர் உண்டு. அவருடைய சனி கிரகம் என்றாலே வந்து தோஷம் தொற்றிக்கொள்ளக்கூடிய, சனி தோஷம் தொற்றிக்கொள்ளக்கூடிய கிரகம் என்ற ஒரு அவப்பெயர் இருந்ததுனால அதை போக்கிக் கொள்றதுக்காக நாரதர்கிட்ட வந்து அவர் கேட்குறாரு. அப்போ நாரதர் வந்து பெருமாளை சரணடைய சொல்கிறாங்க. பெருமாள்கிட்ட வந்து அவர் வேண்டுதல் வைக்கும்போது அப்போ பெருமாள் வந்து இந்த சனிக்கிழமை எனக்கும் உகந்த நாளாக இருக்கும், அதனால் அந்த சனி தோஷம் வந்து நீங்கக்கூடிய தன்மையும் இருக்கும், உங்களுக்கு உண்டான அந்த அவப்பெயரும் நீங்கும் அப்படின்னு பெருமாள் அவருக்கு வந்து வரம் கொடுக்குறார். இங்கே நம்ம அபயவரத ஆஞ்சநேயர் கோவிலினுடைய கீழே வந்து அனுமன் தீர்த்தம் இருக்கு. இந்த அனுமன் தீர்த்தத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லுங்க.
தீர்த்தம்னாலே பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தில் வாழக்கூடிய மீன்கள் வந்து நம்ம முன்னோர்களுடைய சொரூபமாக நம்ம வணங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அவர்களுக்கு பொறியிடும்போது முன்னோர்களுடைய தோஷம், அந்த இது பிதுர் தோஷம்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் நீங்கி அவர்களுடைய ஆசியும் நமக்கு கிடைக்கும். அபயவரத ஆஞ்சநேயர் திருக்கோவில் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சில விதமான சிம்பிள்ஸ் மூலமாக நமக்கு தெரியுது. இங்கே வந்து ஃபுல்லாக மெயின் சிம்பிள்ஸ் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. அந்தந்த இடத்துல செவர்கள்லையும் சரி தூண்கள்லையும் சரி மீன்களுடைய சின்னம் பொதிக்கப்பட்டதை வச்சே இது பாண்டியர்கள் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய வருது. நம்மளுடைய அபயவரத ஆஞ்சநேயர் திருக்கோவில் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மலைக்கோட்டையினுடைய அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இங்க அனுமன் தீர்த்தமும் கீழே பார்க்கறதுக்கு ஒரு ரம்யமான காட்சியா இருக்கு. மலையின் ஓரத்தை ஒட்டுன அப்படி அற்புதமான கோவில் அபயவரத ஆஞ்சநேயர் கோயில். கோவிலுடைய கீழ்த்தளத்துல அழகான ஒரு அகழியும் இருக்கு. வேண்டிய வரத்தை அள்ளி தரவர் தான் நம்மளுடைய அபயவரத ஆஞ்சநேயர். இந்த கோவிலுக்கு திண்டுக்கல் மாநகர்ல இருக்கிறவங்களும் சரி மற்ற ஊர்ல இருக்கிறவங்களும் சரி இந்த கோவில் இதுவரையும் பார்த்துருக்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு முறையாவது வாங்க. இங்க கோவிலினுடைய நடைத்தரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரையும், மாலை 4:30 மணியிலிருந்து 8 மணி வரையும் இருக்கும். தாராளமா பக்த கோடிகள் வந்து ஆஞ்சநேய பெருமானை தரிசிச்சுட்டு போலாம். இதே மாதிரி மற்ற அற்புதமான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.